விருச்சிக ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ராசி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இருந்த போதிலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அந்யோன்யத்தை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால விட்டு கொடுத்து போய்க்கோங்க, அது ரொம்ப நல்லது. நட்பு, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஓகேங்களா, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ பொதுவாகவே 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் வரும்போது வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ தாய் வழியிலையுமே ஒரு கவனம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது குட்டியாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே பார்த்துக்கோங்க. அதே போல் வீடு வாங்குறீங்க, விற்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத வில்லங்கமான இடத்த வாங்குற மாதிரி ஆயிடும், ஓகேங்களா. தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணாத டைமில் எதுலையாவது போய் நம்ம மாற்றுற மாதிரி ஆயிடும். அதனால் படிப்பு, அது ஸோ கட்டாயம் படிக்கிறவங்களுமே படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கால்நடை இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ்னாலும் உடனே பார்த்துக்கிறது, கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி. ஸோ கட்டாயம் மனசில் வந்து ஒரு பய உணர்வு, ஒரு சலனம், சஞ்சலம், ஒரு கலக்கம் இதெல்லாம் வந்து ஏற்பட தான் செய்யும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்து ஒரு செலவுகளை ஏற்படுறதோ, இல்லை குழந்தைகளை நினச்சி நம்ம கவலைப்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்களும் வரும். இன்னொரு விஷயம், இந்த 5ல் சனி இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ முயற்சி எடுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், ஓகேவா. இந்த சனிக்கு வந்து இப்போ குருவோட பார்வை இருக்கா. ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருந்த அந்த மன போராட்டம் வந்து கட்டாயமாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளை நினச்சி ஏதோ ஒரு கவலையோ ஒரு பயமோ இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா. ஸோ குழந்தைகள் சார்ந்து ஒரு சந்தோஷமோ, மன நிறைவோ, மன மகிழ்ச்சியோ நிச்சயமாக உண்டாகும், உறுதியாக உண்டாகும். ஓகே. ஸோ பழைய மாதிரி இருந்த ஒரு பய உணர்வு வந்து கட்டாயமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு பார்வை கிடைச்சதுக்கப்புறம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன். ஸோ கண்டிப்பாக 8க்கு சூரியன் வராரு அப்படிங்கும்போது தந்தையோட உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களோட வேலை, உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கோங்க. அதேமாதிரி சுய தொழில் பண்ணுறவங்களுமே ஃபண்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா பொருள் நஷ்டம், நேம் வந்து ஒரு அவப்பேர் எடுக்கிறது, நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அதை வந்து காப்பாற்ற முடியாமல் போகிறது, ஓகேங்களா. அரசு சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து கரெக்டாக நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். அதை ஏதாவது பிரேக் பண்ணும்போது கரெக்டாக கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க, ஓகேவா. அதனால் கவர்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. ஸோ ரொம்ப 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 சிறப்பு. அதாவது எவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு, ஏன்னா விருச்சிகம் வந்து கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. அதுலேயும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் படாத பாடுபட்டிருக்கீங்க, ஓகேங்களா. பட் இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தெளிவு வந்துடும். ஸோ பொதுவாகவே லக்னத்தையோ ராசியையோ குரு பார்க்கும்போது முகத்தில் ஒரு தேஜஸ் வரும், ஒரு தெளிவு வரும், சிந்தனை ஆற்றல் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அது ராசிக்கு 9ஆம் இடங்கும்போது சொல்லவே தேவையில்லை. பாகிஸ்தானத்தில் வந்து குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பா வகையில், அப்பா வழியில் ஏதாவது சொத்து, அப்பா மூலமாக லாபம் கிடைக்கிறது, அப்பாவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வருது, இது எல்லாமே கட்டாயமாக இந்த குரு இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ கேது 10ல் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பலம் கிடையாது, ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் சுக்கிரன் ஆக்டிவேட், ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் சுக்கிரன். அப்போ திருமண உறவில் நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, ஓகேங்களா. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு லக்னத்தை பார்த்துட்றாரு, 5ஆம் இடத்தை பார்த்துட்றாரு, ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து ஒரு சிறப்பான இது தான். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்த்துட்றாரு. இதெல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான். அதுவே உங்களை வந்து ஓரளவுக்கு நல்ல நிலை கொண்டு போயிடும். சப்போஸ் இப்போ உங்கள் தசாபுத்தியும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது, நல்ல சாதகமான தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையான பொற்காலம்னே சொல்லலாம். ஸோ அக்டோபர் வரைக்கும் என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சிறப்பாகவே அமைஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பரில் குரு வந்து சிம்மத்துக்குள்ளே போயிடுவார், ஓகேங்களா. ஸோ அது 9ஆம் இடத்துல இருக்கும்போதே என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் இதெல்லாமே வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள். அது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கட்டாயமாக நல்ல ஒரு முயற்சி பண்ணி இந்த டைம் பீரியடை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. எப்போ நல்ல நேரம் வருதோ அந்த நல்ல நேரத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்க முடியுங்கிறதுலையும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, அதனால் வந்து என்னாகும்னா உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகும், வயிற்று வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள்
ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? படிக்கிறவங்களுமே பொதுவாகவே 4, 5 இந்த இடங்கள்ல வந்து இந்த சனி, ராகு இருக்கிறனால படிப்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இதில் ராகு தசை இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப வந்து அந்த மெமரி பவரை வந்து குறைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து கவனமாக படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த விருச்சகத்தில் வந்து விசாகத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்போவுமே வந்து சஷ்டி படிக்கிறது, முருகன் வழிபாடு பண்ணுறது, ஓகேங்களா, இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ தொடர்ந்து இது பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக வந்து சஷ்டி ஒன்று படிங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் காதில் போட்டாவது நீங்கள் கேளுங்க. பொதுவாகவே விசாகம் வந்துட்டு அந்த கடவுள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த விசாகத்தில் பிறந்தவங்க திருமண விஷயத்தில் தயவுசெய்து கவனமாக இருங்க. அதில் முக்கியமாக பெண்கள் வந்து ரொம்ப இலகன மனமாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா, விசாகத்தில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை தூக்கியும் அவங்க கையில் ஒப்படைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ திருமணம்ங்கிற பந்தம் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 7ஆம் அதிபதி இதெல்லாம் லக்னாதிபதி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. இருந்த போதிலும் நான் நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறேன் இல்லைங்களா, இதில் விசாகத்தில் பெரும்பாலும் வந்து அதாவது நல்ல வாழ்க்கையை அமைஞ்சாலும் இவங்க மனதளவில் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. திருமண உறவில் எதிர்பார்ப்புகள் அதிகம் வைத்தோ இல்லை இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலைங்கிறதுலையோ ஏதோ ஒரு வகையில் வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் கசப்பை கொடுக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சஷ்டி விரதம் படிங்க. திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் பொருத்தம் நல்லா பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லது. இதே விருச்சிகத்தில் வந்து அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரம்லாம் பயங்கர அறிவாளிங்க. இவங்களை வந்து யாருமே ஏமாற்ற முடியாது. அப்படின்னா இவங்க ஏமாற்றுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு நாலேஜான பர்சன். ஓகேங்களா? ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் படிப்பு கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு, தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க. ஏன்னா உங்களோட அதிர்ஷ்ட சின்னமே வந்து தாமரைப்பூ தான். ஸோ தாமரைப்பூ பார்க்குறது, தாமரைப்பூ சாமிக்கு வாங்கிட்டு போகிறது, இது எல்லாமே சிறப்பான விஷயம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் மகிழ மரம் இருக்குது இல்லைங்களா, ஸ்தல விருட்சம், மகிழ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இருக்கிறதுலே மகிழ மரத்துக்கு ஒரு அழகான சிறப்பு இருக்குது. இந்த மரம் வந்து எப்பயுமே காஞ்சிருக்காது. ஓகேங்களா? எப்போவுமே நல்ல பசுமையாகவே தான் இருக்கும். ஏன்னா ஒரு இலை உதிர்றதுக்கு முன்னாடி இன்னொரு இலை துளிர் விட்டுரும். நீங்கள் மகிழ மரத்தை நோட் பண்ணி பாருங்கள், எப்போவுமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். காலகஸ்தியில் போனீங்கன்னா அங்கே ஸ்தல விருட்சம் மகிழ மரம் தான். ஸோ ரொம்ப அழகாக படர்ந்து விரிஞ்சிருக்கும். போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மகிழம் பூ வந்து நிறைய பயன்படுத்துங்க. மகிழம் பூ, காய்ந்த மகிழம் பூவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி சாம்பிராணியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் கேட்டை நட்சத்திரம். ஸோ கட்டாயம் இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப குழப்பவாதியான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம். ஏன்னா இவங்க தன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அந்த தன்மை உங்களுக்கு இல்லைன்னா ஓகே, நான் சொன்னேங்கிறதுக்காக அதை மைண்டில் போட்டுக்காதீங்க. அந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்க, நீங்கள் எப்போவுமே மழை வருது இல்லைங்களா, அந்த மழை நீரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. மழை நீரில் நிறைய குளிங்க, குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ எந்த அளவுக்கு மழைநீரை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து அது பர்டிகுலராக பெண்கள் வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியோ, ஏதோ ஒரு வகையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் திருப்தி இல்லாத நிலை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மன்மதன் வழிபாடு பண்ணுறது, இந்திரன் வழிபாடு பண்ணுறது, மன்மதன் ரதி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ எப்பயுமே மனசை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? உணவில் பார்த்திங்கன்னா வல்லாரை அதிகமாக எடுத்துக்கோங்க. செர்ரி, நல்ல பியூர் செர்ரி கிடச்சிச்சின்னா அதை வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அக்டோபர் வரைக்கும் சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இந்த 7, 8 இந்த இடத்துல வந்து செவ்வாய் சூரியன் கனெக்ட் ஆகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் நேமு, ஒர்க்கு, பொருளாதாரம், பணம் விஷயம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து விருச்சிகத்துக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மாதம்.